வணக்கம். நான் உங்கள் கேதநாதன் பேசுகிறேன். சனிப்பெயர்ச்சி 2025 மேசராசி மேச லக்கணம் எப்படி இருக்குது என்று பார்த்தோமானால், மேசராசி மேச லக்கணம் உள்ளவர்கள் வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மிச்ச எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். நண்பர்களிடையே வாக்குவாதம் வரும். கண்டிப்பாக வேறு எந்த செயலுமே ஒன்றும் நடக்காது. 4-8 தொடர்புள்ளது. சனிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளது. செவ்வாய்க்கு 10வது இடத்தில் கேந்திரத்தில் உள்ளது சனி. வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக மேசராசி அன்பர்கள் இருக்க வேண்டும். மிச்ச விஷயத்திலெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவா சனி தாக்கம் அப்படி தாக்கம் இப்படி தாக்கம் யாரையும் ஒன்றும் தாக்காது. நான் சொன்ன மாதிரியே செய்து கொண்டிருந்தால் எந்த சனியும் நம்மளை தாக்காது. உங்களுக்கு வீடு கட்டும், அதாவது வீடு பாதியிலே நின்று கிடந்திருந்தால் அந்த வீட்டு வேலை முடிந்துவிடும். அடுத்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா வீடு கட்டி முடித்து விடுவீர்கள். கண்டிப்பாக கேந்திரத்தில் தான் சனி கேந்திரம் தான் இருக்கிறது. 4-8 இடங்களுக்கு அந்த இடத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வாயை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டால் சனி பயிற்சி ஓவர் தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது. இந்த மேசராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில இடத்துல அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்து மேசராசிக்கு போய் அந்த வாக்கு சனி அந்த சனி இந்த சனி சொல்லுவாங்க. எந்த சனியும் யாருக்கும் எதுவும் பாதிக்காது. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அருகில் உள்ள அய்யனார் கோவில், கிராமப்புற தெய்வங்களை விடாமல் வணங்கி வர சனி பகவான் தாக்கங்கள் கம்மியாக இருக்கும். மற்றும் முருகனை வணங்கி வந்தால் இந்த காரியங்கள் இந்த மேச லக்கணம் மேசராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாக முடியும். வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். வேறு எந்த விஷயத்திலும் ஒன்றும் சனி பகவான் எதுவும் பாதிக்க மாட்டார்.